அனைவருக்கும் வணக்கம். கூடா நட்பு கேடில் முடியும். ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான்னு வச்சுக்கோமே, அவன் போயிட்டு மச்சான் கஷ்டமா இருக்குடா, ஒரு 500 ரூபா கடன் கொடுடா அப்படின்னு கேட்டா அவன் கொடுக்க மாட்டான். மச்சான் என்கிட்ட காசு இல்லடா, ஜிபேல காசு இல்லடா, அக்கௌண்ட்ல காசு இல்லடா, பாக்கெட்ல காசு இல்லடா, என்கிட்ட காசே இல்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதே அந்த காசு கேட்டான்ல நபர், அந்த அந்த பையன், மச்சான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்டா, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன்டா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, என்ன பண்றேன்னே தெரியலடா, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றடா அப்படின்னு இவன் சொல்லுவான், வா மச்சான் சரக்கடிக்கலாம், சரக்கடிச்சே பேசுவோம், வா மச்சான் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்க கூட்டு போயிடுவாப்ல. இப்ப கடன் கேட்டா இங்க கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க, கஷ்டம்னு கேட்டா இங்க அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு, பொருளாதார உதவி பண்றதுக்கு இங்க ஆளு கிடையவே கிடையாது. அதே நண்பன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொன்னோனையும் வாடா சரக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் சொல்றான், மச்சான் என்கிட்ட காசு இல்ல அப்படின்றான். இது ஒரு பிரச்சனையா, நான் போட்டு உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என்ன அலப்பறைய கூட்டுறாங்க, என்ன பஞ்சாயத்து பண்றாங்கன்னு அவனுக்கே தெரியாம வீட்டுக்கு போய் படுத்துறாங்க. இல்ல பஞ்சாயத்து ஆகி கடைசியில ஸ்டேஷன்ல தான் போய் முடியும். இது ஒன் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா, 2 பேரும் சரக்கடிக்க போறாங்க. மூணாவதா ஒருத்தனை கூட்டிட்டு போறாங்க. மூணாவதா ஒருத்தன் கூட்டிட்டு போறவன் யாரு அப்படின்னா, சரக்கடிக்கும் பழக்கம் இல்லாத ஒரு நபர். ஒரு கம்பெனிக்காக கூட்டிட்டு போறது, கம்பெனிக்காக கூட்டிட்டு போறான். இவனு சைடிஸுக்கு ஆசைப்பட்டு இவனும் போறான். இவனும் போய் 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 என்ன ஆகுது, நாளடைவில் இவங்களோட உட்காந்து சைடிஸை சாப்பிட்டு சரக்கடிக்க ஆரம்பிச்சு நாளடைவில் இவங்கள விட மிகப்பெரிய குடிகாரனா இவரு மாறிடுறாரு. சரிங்களா? நட்பு வட்டத்தை ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செயலுக்கும் சிந்தனைக்கும் பயன்படுத்துங்களேன். இது மாதிரியான ஒரு சமூக சீர்கேடான விஷயங்கள், வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு நட்பு வட்டங்களை நீங்க சேர்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதுல தான் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். இந்த மாதிரியான ஒரு ஜாலியை ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்களால குடிப்பழக்கத்தை விட முடியலையா, போதை பழக்கத்துல சிக்கி தவிக்கிறீங்களா, எப்படி வெளியில வர்றதுனே தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். உங்களை மாற்றுவதற்காகவே நான் இருக்கிறேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு இந்த வீடியோவை பார்க்குற இந்த நிமிஷம், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் மாறுவோன்னு முடிவெடுங்க. உடனே எனக்கு கால் பண்ணுங்க. உங்களை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. நன்றி, வணக்கம்.